لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. وفي آية أخرى: إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إن أول ما يحاسب به العبد يوم القيامة من عمله صلاته، فإن صلحت فقد أفلح وأنجح، وإن فسدت فقد خاب وخسر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. இவள் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்து உலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு மற்ற ஜீவராசிகளை காட்டிலும் ஒரு அறிவுத்திறனை அல்லாஹ் கூடுதலாக வழங்கியிருக்கின்றான். பகுத்தறிவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அறிவு, நல்லதை கெட்டதை பிரித்தறியக்கூடிய ஒரு அறிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்திற்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் தருகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம், அந்த பாக்கியத்தை நாம் எப்படி செலவழிக்கின்றோம், பயன்படுத்துகின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு இரண்டு விதமான வாழ்க்கை வழிமுறைகளை அவனுக்கு முன்பதாக அல்லாஹ் எடுத்து வைக்கின்றான். அதில் சில மக்கள் ஒரு பாதையும், ஒரு சில மக்கள் மற்றொரு பாதையும் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்வழியும் காட்டுகின்றான். இப்படியும் வாழலாம் என்பதாக மற்றொரு வழியும் அல்லாஹ் காட்டுகின்றான். நல்வழியை அவன் பின்பற்றுவதன் மூலமாக அவனுக்கு ஏற்படுகின்ற நற்பலன்கள், கண்ணியங்கள், உயர்ந்த தரஜாக்களையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அதற்கு மாற்றமான வழியை நீ பின்பற்றினால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்படும், உனக்கு எப்படிப்பட்ட இழிவு ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு காட்டியிருக்கின்றான். இரண்டு விதமான பாதைகள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டு விட்டது.
நாம் எந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நாடி இருந்தால் உலகத்தில் பிறக்கின்ற எல்லா மக்களையும் தனக்கு கட்டுப்பட்டவர்களாக நாட்டு இருக்க முடியும். தன்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களாக, தன்னை வழிபடக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றி இருக்க முடியும். ஆனால் மனிதன் எப்படி செயல்படுகின்றான் என்பதை எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் நல்லவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் இரண்டு விதமான பாதைகளை அல்லாஹ் உங்களுக்கு முன்பதாக தந்துவிட்டான். அதில் எந்த பாதையை நாம் பின்பற்றி வாழுகின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ற உள்ளம் விரும்பிவிட்டால் நான் கலிமாவை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் வேறொரு கடவுளை நான் என்னுடைய மனம் விருப்பப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அப்படி இருக்கட்டும். அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லோரும் இறைவனை வணங்குகின்றார்கள் என்று பார்த்தால் அப்படி இல்லை. நான் விரும்பினால் சொல்லலாம், விரும்பவில்லை என்றால் மற்றொரு பாதையாக இருக்கக்கூடிய தொழாத ஒரு பாதையும் தேர்ந்தெடுக்கலாம். இறைவனை வணங்குகின்ற பாதையும் நான் தேர்ந்தெடுக்கலாம், இறைவனை வணங்காமல் இருக்கக்கூடிய பாதையும் தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால், உலகத்தில் நமக்கு ஒரு தேவை ஏற்படக்கூடிய தருணத்திலே அந்த தேவையை ஹலாலான முறையில், ஆகுமான முறையில் நாம் தீர்த்து கொள்ளவும் முடியும். மற்றொரு பாதையாக இருக்கக்கூடிய ஹராமான பாதையில் அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்து கொள்ளவும் முடியும். அருமையானவர்களே, ஹலால் ஹராம் இரண்டு பாதைகள். தேவை ஏற்பட்டு விட்டது, தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் தான் நேரடியாக அல்லாஹ்விடம் கேட்டு நாம் அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அல்லது படைப்பினமாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு மத்தியில் கையேந்தி அல்லது திருடியோ அபகரித்தோ நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். நன்மையான விஷயங்களை கொண்டு நாம் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம், பாவமான காரியங்களை கொண்டு நாம் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். நம்முடைய மனம் எதை தேர்ந்தெடுக்கின்றது, என்னுடைய சிந்தனை எதன் பக்கம் செல்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 நேர தொழுகையை அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கடமையாக்க இருக்கின்றான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனால் நம்ம மீது எத்தனையோ கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பு, ஜகாத், ஹஜ், இது போன்ற பல கடமைகள், இது முக்கியமான கடமைகள். நோன்பு இருக்கின்றது, அந்த சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான், ரமலானில் மட்டும்தான் நோன்பு நோற்பது கடமை. மற்ற நாட்களில் நான் விரும்பினால் நோன்பு நோக்கலாம், அது சுன்னத் என்ற அடிப்படையில், நஃபில் என்ற அடிப்படையில் வரும். ஆனால் கடமை என்பது ஒரு வருடத்தில் சில நாட்கள் மட்டும்தான். ஹஜ் என்பது முழு வருடத்திலும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த மனிதன் ஹஜ் செய்ய முடியும். ஜகாத் என்பது வசதி இருந்தால், செல்வாக்குகள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான், குறிப்பிட்ட தொகையை மட்டும்தான் ஜகாத்து கொடுக்க முடியும். ஆனால் தொழுகை இருக்கின்றது, அன்றாட ஒவ்வொரு நாளும் 5 நேரங்களை இந்த மனிதன் தொழுவது கடமையாக இருக்கின்றது. அறிஞர்களே, பொதுவாகவே எது அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்றாக இருக்கின்றதோ அதிலே மனிதனுடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். உலகத்திலே நடைமுறை எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த காரியங்கள் நீங்கள் அதிகமாக செய்து என்றால் சொல்கின்றார்களோ அந்த காரியத்தை நமக்கு அதிகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். சில காரியங்கள் அவ்வப்போது செய்து அது போதுமானதாக இருக்கும். ஒரு சில காரியங்களை தினந்தோறும் எல்லா நேரமும் செய்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். அதே அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான் என்றால், அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு பெரும் பாக்கியத்தை, பெரும் நற்பலன்களை அல்லாஹ் வைத்திருப்பதன் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகை இந்த உம்மத்தின் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்றான். சரியாகவே பொதுவாக ஒரு பாக்கியம் கிடைத்தால் அந்த பாக்கியத்தை எப்பொழுது நாம் பாக்கியமாக விளங்குவோம் என்றால், பசியான நேரத்தில்
ஒன்றுமே நமக்கு உணவு கிடைக்காத ஒரு நேரத்தில் சாதாரண உணவும் கூட நமக்கு பொக்கிஷமாக தெரியும். 2 நாட்கள் 3 நாட்கள் பட்டினியாக இருக்கின்றார், தாகித்து இருக்கின்றார், சௌரான தண்ணியும் கூட இனிப்பாக தோன்றும். நம்முடைய பார்வைக்கு லேசாக தெரியக்கூடிய உணவுகள் கூட அந்த நேரத்தில் உயர்ந்ததாக நாம் எத்தனையோ ஏழை மிஸ்கின்களை பார்க்கலாம். மண்ணில் விழுந்த உணவுகளை எடுத்து சாப்பிடக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு அது பொக்கிஷமாக தெரிகின்றது. எப்பொழுது நாம் அனுபவிக்கின்ற அந்த நியமத்துகள் நமக்கு பொக்கிஷமாக தெரியும் என்றால் அதனை அருமை நாம் விளங்கியிருக்க வேண்டும். அதனாலே தொழுகையுடைய அருமையை நாம் விளங்கியிருந்தால் தொழுகையுடைய பொக்கிஷம் என்ன என்பதை விளங்கியிருக்கலாம். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை என்பது இந்த உம்மத்தின் மீது, இந்த முஃமின்கள் மீது நேரங்கள் குறிப்பிடப்பட்டதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்னொரு ஆயத்தில் போய் சொல்கின்றான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். எல்லா விதமான மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை விட்டு, தீமையான விஷயங்களை விட்டு, மனிதன் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை விட்டு, பிற மக்கள் நம்மை பார்த்து முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இல்லாத அளவிற்கு நம்மை நேரான வழியின் பக்கம் இந்த தொழுகை மாற்றிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றான். எந்த ஒரு நபரும் நம்மை பார்த்து முகம் சுளிக்க மாட்டார்கள், யாரும் நம்மின் மீது வெறுப்படைய மாட்டார்கள், யாரும் நம்மின் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள். நம்மை யார் பார்த்தாலும் சரி, அறிமுகமான நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்கள் எல்லோருமே நம்மை கண்ணியமானவராக, உயர்ந்த நபராக பார்க்க வைக்கக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கின்றது. உண்மையாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தொழுகையை தந்திருக்கின்றான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற வேண்டும் என்றால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபிமாரை சென்று சந்திப்பார்கள், பேசுவார்கள், நபி இறைவனிடத்தில் பேசுவார்கள், அப்படியாக இருந்தது. இந்த உம்மத்திற்கு அந்த சிரமங்கள் எல்லாம் இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி இருந்தால் முந்தைய சமுதாயத்திற்கு சொன்னதை போன்று பள்ளிவாசலில் மட்டும்தான் நீ தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தால் நம்முடைய நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். முழு பூமியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கின்றான். பள்ளியில் தொழுவது சிறந்ததுதான், இருந்தாலும் கூட நமக்கு பள்ளிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, அமையவில்லை என்றால் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அல்லது நாம் எங்கு மாற்றிக்கொண்டோமோ அந்த இடத்திலோ, பயணத்திலோ, எங்கு வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நாம் தொழுது கொள்வதை இந்த மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆகுமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனாலே தொழுகை விடுவதற்காக வேண்டியுள்ள எந்த காரணமும் அல்லாஹ் எடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பிட்ட காரணங்களை மட்டும் வைத்திருக்கின்றான். அந்த காரணங்கள் அல்லாமல் பைத்தியமாக இருக்கலாம், பெருந்தவக்குள்ள பெண்ணாக இருக்கலாம், மாதவிட காலங்கள், இரத்தப்போக்குள்ள காலங்கள், இது போன்ற பெண்களாக இருக்கலாம், அல்லது பாலியராகாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கலாம். இவர்கள் மீது தவிர மற்ற எல்லோரும் மீது தொழுகை கடமையாக இருக்கின்றது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் நாம் பார்த்தால், நான் பாலியாக இருக்கின்றேன், உடல் பரிசுத்தமாக இருக்கின்றது, அப்படி நான் தொழவில்லை என்றால் என்னை நான் பைத்தியக்காரன் என்பதாக சொல்ல வேண்டும். எனக்கு தெரிகின்றது நான் வாலிப பிள்ளை என்றால் தெரிகின்றது, வாலிப பருவத்தை அடைந்துவிட்டேன் என்றால் எனக்கு தெரிகின்றது. அதே சமயத்தில் நான் பெண்ணல்ல, ஆண், உடல் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பதை விலகிக் கொண்டேன். ஆனாலும் நான் தொழவில்லை என்றால், நாங்க சத்தனுடைய காதில் கேட்கின்றது, நான் தொழ வரவில்லை என்றால் கண்டிப்பாக நான் பைத்தியக்காரன் என்பதாக நான் விலகிக் கொள்ள வேண்டும். நான் சொல்லலாம், நான் புத்திசாலி, அறிவாளி, எல்லா திறமைகளும் எனக்கு இருக்கின்றது என்பதாக. ஆனால் மார்க்கம் சொல்கின்றது நீ பைத்தியக்காரன் என்பதாக சொல்ல வேண்டும். பைத்தியத்திற்கு தான் தொழுகை கடமை இல்லை, அப்படி என்றால் நீ தொழவில்லை என்றால் நீ பைத்தியக்காரன் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அருமையாலே தொழுகை இருக்கின்றது, ஒரு வைராகியத்தில் நாம் தொழ வேண்டும் என்பது மார்க்கம் சொல்கின்றது.
நான் எப்படியாவது எந்த முயற்சி செய்தாவது நான் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையில் கண்டிப்பாக தொழுகை கூடுவேன் என்ற வைராகியம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சில மக்கள் தன்னுடைய உள்ளத்தில் வைராகியம் வைத்திருப்பார்கள். எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் கூட நான் யாரிடத்திலும் கையேந்தவே கூடாது என்பதால், எந்த சூழ்நிலையில் நான் கடன் வாங்கவே கூடாது என்பதால் சில மக்கள் வைராகியம் கொண்டிருப்பார்கள். சில மக்கள் எப்படி வைராகியம் கொள்வார்கள்? யாரிடத்திலாவது எப்படியாவது கடன் வாங்கியாவது, எத்தனை சதவீதம் வட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, லட்சக்கணக்கில் நான் கடன் வாங்கியாவது பிரம்மாண்டமாக நான் இந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்பதாக கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையாவளே, அதே போன்றான் தொழுகையிலே நாம் வைராகியம் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நாம் வைராகியம் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். நான் தொழுகை விடவே மாட்டேன் என்பதாக எண்ணத்தில் நாம் எண்ணம் கொள்ள வேண்டும். அருமையாவளே, தொழுகை விடாமல் தொழுதால் நாளை மறுமையில் நம்ம நிலையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளமா அபிவில் ஆபில் யோமல் கியாமத்தி, உலகத்தில் நாம் எவ்வளவோ காரியங்கள் செய்திருக்கலாம், பிறந்த முதல் இறக்கும் வரையிலும் எவ்வளவு செயல்பாடுகள். ஆனால் எல்லா செயல்பாடுகளை காட்டிலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி மஹ்ஷர் மைதானத்திலே, அவ்வளவு மா யுஹாசிபு பிஹில் அபது யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி, அவருடைய அமல்களிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவரிடத்தில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அஸ்ஸலாத், தொழுகைதான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதா ஸலஹத், தொழுகை சரியாகிவிட்டால் அது அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் கண்டிப்பாக வெற்றி அடைந்து விட்டார், ஈடேற்றம் அடைந்து விட்டார் என்பதால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள். ஒரு கால் அந்த தொழுகை வீணாக ஆகிவிட்டால் அவன் தான் நஷ்டவாளி, கை செய்யப்படக்கூடிய என்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். அருமையாளே, உலகத்தில் நாம் பேணுதலாக தொழுகை விட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழுகை சரியாக ஆகிவிட்டால் அதன் மூலமாக இம்மையிலும் சரி, கண்டிப்பா நாளை மறுமையிலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வெற்றியாக ஆக்கிடுவான். அருமையாளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய மஹல்லா மட்டுமல்ல, பல மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய நிலை. ஒரு கவலையாக சொல்கின்றேன், யாரும் குறையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். அது நம்முடைய குடும்பத்திலும் இருக்கலாம், நம்முடைய தெருக்களிலும் இருக்கலாம், நம்முடைய ஊர்களிலும் இருக்கலாம். கண்டிப்பாக எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய நிலை. சில மக்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்பதாக வீராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கு செல்வதை ஒரு அவமானமாக, நான் ஏன் செல்ல வேண்டும் அந்த பள்ளிக்கு என்பதாக சொல்லிக்கொண்டு, இதற்கு முன்பாக சொல்லியிருக்கின்றேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் ஏன் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும்? அவர் மட்டும் வருவதல்ல, பிறரையும் வராமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையாளே, பள்ளிவாசல் என்பது அனைவருக்கும் சொந்தமானது, பொது சொத்தாக இருக்கின்றது. இது இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றது. இறைவனுடைய இல்லத்திற்கு வருவதற்கு யாரும் தயக்கம் கொள்ளக்கூடாது. வைராகம் இப்படி வைக்க வேண்டும், யார் தடுத்தாலும் சரி நான் பள்ளிவாசலுக்குள்ளாக சென்று தொழுவேன் என்றார். ஆனால் நம்முடைய வைராக்கியத்தை பார்த்தால் இப்படி இருக்கின்றது, நான் ஏன் செல்ல வேண்டும், நான் சென்றால் என்னுடைய மதிப்பு என்னவாகும், என்னுடைய கண்ணியம் என்னவாகும் என்பதாக எண்ணிக்கொண்ட பலரும் பள்ளிக்கு வராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலை புறக்கணித்து நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊரை செழிப்பாக்க வேண்டும் என்றாக நினைத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு மாற்றமான நிலைதான், அல்லாஹ் நாசத்தை தான் உண்டாக்குவான். பள்ளிவாசலை நாம் எப்பொழுது செழிப்பாக்குகின்றோமோ, தீனுடைய ஸ்தாபனங்களை நாம் எப்பொழுது செழிப்பாக்குகின்றோமோ, அந்த பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இல்லங்களை, நம்முடைய ஊர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக செழிப்பாக்குவான் என்று எந்த சந்தேகம் இல்லை. அருமையாளே, தொழுகை இருக்கின்றது. இந்த உம்மத்தில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். நபிமாவுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் நமக்கு விளங்கும். எல்லா நிலைகளிலும் எல்லா நபிமார்களும் தொழுகை இருக்கின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்திற்காக துஆ செய்கின்றார்கள். பல காலங்களில் குழந்தை இல்லை, துஆ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தில் துஆவை கபூல் செய்து கொண்டான், மலக்குமார்களை அனுப்புகின்றான். அந்த வரலாறு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்கின்றான், ஃபனாதத்துல் மலாயிகத்து வ காயிமுன் யுஸல்லி பில் மிஹ்ராப். மலக்குமார்கள் அந்த சுப செய்தியை கொண்டு
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வருகின்றார்கள். வந்து பார்த்தால் மெஹராபிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். வனாதத்துல் மலாயிகத்து வகாயிம் யுஸல்லி பில் மிஹ்ராபி அன்னல்லாஹு யுபஷ்ஷிருக்கு பியஹ்யா. யஹ்யாவை கொண்டு, யஹ்யா என்ற ஒரு பிள்ளை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சுபச்செய்தி சொல்லியிருக்கின்றான் என்ற விஷயத்தை சொல்ல வரக்கூடிய தருணத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக ஹதீஸில் குர்ஆனில் ஆயத்தை பார்க்கின்றோம். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி ரப்பனா தகப்பல் துஆ, அவருடைய துஆ இது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, யா அல்லாஹ் என்னை தொழுகை நிலைநிறுத்தக்கூடியவனாக நீ மாற்றி விடு. நபி செய்யக்கூடிய துஆ. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, நான் மட்டுமல்ல என்னுடைய பிள்ளைகளும் தொழக்கூடியவர்களாக மாற்றி இருந்தார் துஆ செய்திருக்கின்றார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக் யுத்தத்திலே அன்று இரவு ஃபுல்லா, இரவு முழுவதும் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். பத்ர் காலத்திலும் கூட சஹாபாக்கள் எல்லாம் தயக்கத்தில் இருக்கின்றார்கள். அன்று இரவு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தொழுகையிலே நேரத்தை கழித்தார் என்று ஹதீஸில் பார்க்கின்றோம். அருமையாக உலகத்தில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த உம்மத்திற்கு தீர்வாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக பரலான 5 வேளை தொழுகையை அல்லாஹ் தந்திருக்கின்றார். அது போக நஃபிலான எத்தனை வணக்கங்கள், ஸலாத்துல் ஹாஜத், ஸலாத்து தௌபா, ஸலாத்து இஸ்திகாரா, இது போன்ற பல தொழுகை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கின்ற பாக்கியமாக, எப்பொழுது பாக்கியமாக விளங்கும் என்றால் நாம் அதில் கண்ணியத்தை விலகிக் கொண்டால் மட்டும்தான். யாருக்கு விளங்கும் என்றால் யார் பேணதாக தொழுகின்றாரோ, தொழுகையின் மூலமாக அதை அனுபவபூர்வமாக அனுபவித்திருக்கின்றாரோ கண்டிப்பாக அவர்கள் விளங்கியிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு பின்னால் உள்ள காலங்களில் நம்முடைய மௌத்து வரையிலும் இன்ஷா அல்லாஹ் ஒரு வேளை தொழுகை கூட தவறு விடாமல் இமாம் ஜமாத்தா சேர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்